நம்மோட அன்றாட வாழ்க்கையில தினம் தினம் நிறைய சோஷியல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். Facebook, Instagram, WhatsApp அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமானது டெலகிராம் அப்படிங்கிறது. இப்போ டெலகிராமோட CEO பாவல் துரு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் அவருக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு சோஷியல் நெட்வொர்க்கை உருவாக்கின ஒரு மனிதருக்கு எதனால் இந்த நிலைமை? இந்த சோஷியல் நெட்வொர்க்கோட உண்மையான மோட்டோ என்ன? இது எதனால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு? வாட்ஸ்அப் இருக்கிற அந்த காலகட்டத்தில் எதனால் எல்லாருமே இந்த டெலகிராமுக்கு வந்தாங்க? ஆனால் இப்போது அவர் ஆரம்பித்த அந்த சோஷியல் நெட்வொர்க்கே அவளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த சோஷியல் நெட்வொர்க் உருவாக்குறதுனால இல்லீகலாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற பலவிதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். டெலகிராமோட CEO பாவல் துரு அவர்கள் 2006ஆம் ஆண்டு சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதிலிருந்து ஃபிலோலஜி படிச்சுட்டு வெளியில் வராரு. ஃபிலோலஜி அப்படிங்கிறது மொழியியல், ஒரு மொழியை பற்றின அந்த படிப்பு தான் ஃபிலோலஜி அப்படிங்கிறது. அதை முடிச்சுட்டு வெளியில் வராரு. அதுக்கப்புறமா இவருடைய தம்பி நிக்கோலாய் துரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் VK அப்படிங்கிற சோஷியல் நெட்வொர்க்கை உருவாக்குறாங்க. இது எப்படின்னா, இந்த ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ரஷ்யனில் இருக்கிற ஒரு சோஷியல் நெட்வொர்க். இப்போது இந்த VK அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யன் மக்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யனோட ஸ்பை ஏஜென்சியில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த VK அப்படிங்கிற இந்த ஆப்போட அந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சோஷியல் நெட்வொர்க்கை நிறைய மக்கள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் இவருடைய ஆப்போசிஷனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆணைகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே இந்த VK அப்படிங்கிற இந்த சோஷியல் நெட்வொர்க்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கிடையாது. இவங்களுடைய முக்கியமான நோக்கமே மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கொடுக்கறது தான். யார் என்ன வேணாலும் பேசலாம், அது யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த மோட்டோவில் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ திடீர்னு ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கறதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த VK அப்படிங்கிற அந்த சோஷியல் நெட்வொர்க்லேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த சோஷியல் நெட்வொர்க்கை வித்துட்டார். அதுக்கப்புறமா 2013 டெலகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இவரும் இவருடைய சகோதரரும் சேர்ந்து உருவாக்குறாங்க. இப்போ இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி VK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, அதில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்படி நிறைய பேர் அதில் கூட்டமைப்பாக இருந்ததுனால தான் கவர்மெண்ட்டோட ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்பை இவங்க 2 பேர் மட்டுமே சேர்ந்து உருவாக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல இவருடைய சகோதரர் ஒரு மேத்தமெட்டிஷியன், அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமராக இருந்தார். இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக அவங்க ஆப்பை உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த டெலகிராம் ஆப்போட முக்கியமான மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் இருந்துச்சு, இன்னும் நிறைய மெசேஜிங் ஆப்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதில் எல்லாத்துலேயுமே மக்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அதிலிருந்து இவங்க வெளியில் டெலகிராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய முக்கியமான விஷயங்களை ஆட் பண்ணணும். அதில் இவங்க ஆட் பண்ண புதுமையான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் end-to-end என்கிரிப்ஷன். டெலகிராமை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா இங்கிருந்து அனுப்பப்பட்டுச்சுன்னா அது ரிசீவர் எண்டில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதுக்கு மத்தியில் யாருமே அதை டீக்ரிப்ட் பண்ண முடியாது. இதை அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். அவங்க வெப்சைட்டில் இது வரைக்கும் டெலகிராம்லேருந்து கவர்மெண்ட் ஏஜென்சி ஆகட்டும், இல்லை ஸ்பை ஏஜென்சி ஆகட்டும், யாருக்குமே எந்த ஒரு டேட்டாவுமே கொடுக்கப்படலை. 0 bytes ஆஃப் டேட்டா ஹேஸ் பீன் ரிலீஸ்ட் ஃப்ரம் டெலகிராம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, மற்ற சோஷியல் நெட்வொர்க்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டா கவர்மெண்ட் ஏஜென்சி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெலகிராமில் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இரண்டாவது விஷயம், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1024 நபர்கள் கொண்ட ஒரு குரூப்பை உருவாக்க முடியும். ஆனால் டெலகிராமில் கிட்டத்தட்ட 2 லட்சம் நபர்கள் கொண்ட ஒரு குரூப்பை உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் டெலகிராமில் நிறைய சேனல்ஸ் உருவாக்கலாம். நிறைய விஷயங்கள், நிறைய ஃபீச்சர்ஸ், அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க ஆட் பண்ணாங்க. இதனால் மக்கள் மத்தியில் டெலகிராம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலம் அடைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. இப்போ டெலகிராமோட CEO ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்தவர் இந்த டெலகிராமுக்கு எங்கேயாவது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் வைக்கலாம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தார். நிறைய நாடுகளை அப்ரோச் பண்ணார். கடைசியாக துபாயில் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸை உருவாக்குறாரு. இப்போது இவருக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு குடியுரிமை வேணும் பார்த்தீங்களா, ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்துட்டார். அதனால் இப்போ ஃப்ரான்ஸில் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே ஒரு சிட்டிசனாக அவர் செட்டில் ஆகிறாரு. இப்படி மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த டெலகிராம் ஆப் மக்களுக்கு எதிராகவே நிறைய முறைகளை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் இவரை அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, முதல் விஷயம், தீவிரவாதிகள் டெலகிராம் ஆப் ரொம்ப சுலபமாக பயன்படுத்தி தகவல்களை பரிமாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கவர்மெண்ட் ஏஜென்சினால பார்க்க முடியலை. இரண்டாவது விஷயம், சைல்ட் போனோகிராஃபி. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிறது வீடியோக்களை எடுக்கப்பட்டு
டெலகிராமில் ரொம்ப சுலபமாக பகிரப்படுது. அதையுமே கவர்மெண்ட் ஏஜென்சினால தடுக்க முடியல. இப்போது இந்த டெலகிராம் அப்படிங்கிறது எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்குமே ஒரு பேஸாக அமைஞ்சிருச்சு. அதை வந்து யாராலையுமே மானிட்டர் பண்ணவே முடியலை. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்ஸை கூட மாடரேட்டர்ஸ், அதாவது மதிப்பீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவங்க நீங்கள் போடுற எல்லா கண்டென்ட்டுமே மதிப்பீடு செய்வாங்க. அதில் ஏதாவது அடல்ட் கண்டென்ட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சமூக விரோத கண்டென்ட்ஸ் இருந்தால் உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி மதிப்பீட்டாளர்கள், அதாவது மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க டெலகிராமில் இல்லவே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இப்போது எதனால் இது ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா வார் தான். பொதுவாக 2 நாடுகளுக்கு இடையே போர் நடந்துச்சுன்னா அங்கே இருக்கிற அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணப்படும். ஏன்னா மக்கள் ரொம்ப சுலபமாக கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அங்கே நடக்கிற போர் குற்றங்களாகட்டும் இல்லை வேறு சில விஷயங்களாகட்டும் எல்லாத்தையுமே இமேஜஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவாங்க. இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாடுகள் சோஷியல் நெட்வொர்க்ஸை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே டெலகிராமை அஃபிஷியலாகவே உக்ரைனோட பிரசிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உக்ரைனோட பிரசிடெண்ட் அவங்களுடைய மேஜர்ஸுக்கு ஆர்டர்ஸ் கூட டெலகிராம் வழியாக அனுப்பிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி டெலகிராம் அப்படிங்கிறது யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாத, யாராலையுமே கண்காணிக்க முடியாத ஒரு ஆப்பாக இருக்குது. இப்போது டெலகிராம் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலுமே இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கூட டெலகிராமோட சிஇஓ எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. அந்த டெலகிராமை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. இவர் இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே எடுக்காததுனால டெலகிராம் அப்படிங்கிறது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோட ஒரு பேஸாக அமைஞ்சிடுச்சு. அதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதை தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லி ஃப்ரான்ஸில் வச்சு இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு ரஷ்யன் எம்பசி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவில் பிறந்த ஒரு நபரை நீங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கிற தகவல் படி இவருக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி இருக்கிற ஒரு சோஷியல் நெட்வொர்க்குனால மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.